திண்டுக்கல்லில் செந்தில்குமார் வீடுதோறும் பிரச்சாரம், குடிநீர் பட்டா தீர்வு வாக்குறுதி. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் 6வது வார்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை வீரன் கோவில் தெரு, ஆரம் காலனி, கிருஷ்ணாபுரம், MM நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரினார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவு வரும் பட்டா, குடிநீர், சாலை வசதி போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் திண்டுக்கலுக்கு புதிய பேருந்து நிலையம் அமைப்பது, 24 மணி நேர குடிநீர் வசதி ஏற்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவேன் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றன என்றும் மக்கள் விழிப்புணர்வுடன் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனால் திண்டுக்கல் தேர்தல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. உங்களை சந்தித்து உங்களிடத்தில் வாக்குகள் கேட்டு உங்களுக்காக உழைத்திட ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டு உங்களை தேடி உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். இந்த பகுதியை பொறுத்தளவில் நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதில் குறிப்பா பேர்ல 3 வார்டுக்கு 24 நாள் தண்ணீர் கொடுக்கிற ஒரு திட்டத்தை முதல் கட்டமா அறிவிச்சிருக்காரு. இது உங்க இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.